ஆண்மகனுக்கு ஆண்மகன் மேச லக்கணம், காலபுருஷனுக்கு 1ஆம் இடம். அதுக்கு 7ஆம் இடமாக வரக்கூடியது துலாமாக வரும், சுக்கிரனோட வீடு. அவருக்கு வரக்கூடிய மனைவி வந்து ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க, கரெக்டாக நடந்துக்குவாங்க, அழகாக இருப்பாங்க, அழகாக ட்ரெஸ் பண்ணிக்குவாங்க, நீட்டாக இருக்கணுங்கிற ஆசை எண்ணங்கள் அவங்களுக்கு எப்போவுமே இருக்கும். ரிஷுவ லக்கணத்துக்கு 7ஆம் இடம்ன்றது செவ்வாயாக வரும். ரிஷுவ லக்கணத்துக்கு 7ஆம் இடம், ரிஷுவ லக்கணம் ஆண்மகனுக்கு 7ஆம் இடம் வந்து பொண்ணாக வருது. அப்போ அந்த 7 கூடை வந்து விருச்சிக லக்கணமாக வரும். விருச்சிக லக்கணத்துக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கும், சூட்டிக்காக இருக்கும், எதையும் அடையணும்னு நினைக்கும், ஆசைப்படும், அந்த மாதிரி இருக்கும். இந்த ரிஷுவ லக்கணம் ஆண்மகன் என்ன மாதிரி பொண்ணு மாதிரி இருப்பார், அடை கொடுக்குமா, மரியாதையாக, யார்ட்டையும் சண்டை செஞ்சுட்டு போக மாட்டார், பொறுமையாக இருக்கும். ஆனால் அந்த 7 கூடிய மனைவிங்கிறத வரைஞ்சிக்கிட்டே சண்டைக்கு போகும் எதாக இருந்தாலும். அதான் 7ஆம் இடம். மிதுன லக்கணத்துக்கு வந்து 7ஆம் இடம் சொல்லப்படுது. மிதுன லக்கணத்துக்கு 7 கூடை வந்து 7 கூடையவன் பெண்ணாக வர்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ என்ன சொல்கிறது, தனுசாக வரும். அவங்க வந்து எப்படின்னா உடம்பு பார்த்திங்கன்னா பயங்கரமான ஹீட்டாக இருக்கும். ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அந்த இலக்கை அடையாம விட மாட்டாங்க. மிதுன லக்கணத்துக்கு 7ஆம் இடம், மிதுன லக்கணம் ஆண் மகனாக வராரு, 7ஆம் இடம் பெண் மகனாக வருதுன்னா அப்போ தனுசாக வரும். வில்லன்பு, ஒரு இலக்கை நினச்சாருன்னா அவங்க முடிக்காம விட மாட்டாங்க, அந்த இலக்கிலே இருப்பாங்க. உடம்பு பயங்கர ஹீட்டாக இருக்கும், எனர்ஜியாக இருப்பாங்க, ரொம்ப ஸ்பீடாக இருப்பாங்க, அந்த மாதிரி. ஆனால் மிதுன லக்கணம் ஆண் மகன் என்ன செய்வார், நகைச்சுவை கலந்த புதன் வீடு அல்லவா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். அந்த பொண்ணு வந்து ரொம்ப எதுலேயுமே எச்சரிக்கையாக இருக்கும். கடக லக்கணத்துக்கு 7ஆம் இடம்ன்றது சனி வீடாக வரும், மகரமாக வரும். அப்போ மகரம் அப்படின்னா ஒரு நார்மலான உடம்பாக இருக்கும், மானார் உடம்பு தான் இருக்கும், ரொம்ப சிவப்பாக அழகால எதிர்பார்க்க முடியாது. ஆனால் கடக லக்கணத்துக்காரங்க யாருமே பால் வெயிட் நல்லா சிவப்பாக நல்லா இருப்பாங்க. இருந்தாலும் வந்து கடக லக்கணத்துக்கு மகர லக்கணம் மானார் உடம்பாக தான் வரும், அந்த மாதிரி பொண்ணு தான் அமையும். ரெண்டாவது வந்து சிம்ம லக்கணத்துக்கு 7ஆம் இடம்ங்கிறது அது சனி வீடு, கும்பமாக வரும். அந்த சிம்ம லக்கண அதிபதி அது ஆண்மகனாக இருந்து லக்கணமாக விழுந்தால் 7ஆம் இடங்கிறது வந்து கும்பமாக வரும். கும்பங்கிறது வந்து அந்த பொண்ணு வந்து எப்போவுமே எட்டு கௌரவமாக தான் இருக்கும், யாருக்கு விட்டு கொடுத்து போகாது. அந்த மாதிரி ஒரு பாணியில் தான் அந்த சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு பொண்ணு அமையும். கன்னி லக்கணத்துக்காரங்களுக்கு அப்போ மீனமாக வரும். அப்போ அங்கே சுக்கிரன் உச்சம், குரு வீடு, கடல் ஏரியா, அந்த நதி ஏரியாவில் தான் பொண்ணு கிடைக்கும். ஆனால் பொண்ணு இருந்தாலும் அழகாக பூ சூடிக்குவாங்க. அப்போ அதே நேரத்துக்கு துலா லக்கணம் ஆண்மானாருக்கு 7ஆம் இடங்கிறது மேசமாக வரும். அவர் சரராசினால் ரொம்ப ஸ்பீடாக இருப்பார், எதையும் முடிக்கணும்னு நினைப்பார், போலீஸ் யூனிஃபார்ம் ட்ரெஸ் அந்த மாதிரி சர்வீஸ் லேடிஸாக இருந்தாலும் சென்ஸாக இருந்தாலும் இருப்பாங்க. அடுத்து விருச்சிக லக்கணம் ஆண்மானாக இருக்கார். மேஷம் வந்து ரிஷுவம் வந்து பெண் வீடாக இருக்குது. அப்போ பெண் லக்கணமாக வந்துச்சுன்னு வச்சுங்க. அப்போ இவருக்கு என்ன மாதிரி விருச்சிக லக்கணத்துக்கு என்ன மாதிரி பெண் அமையும் அப்படின்னா சுக்கிரன் அழகு சம்மந்தப்பட்டதில்ல நல்ல ஒரு அமைப்பான ஒரு பொண்ணாக அவர் அமையும். தனுசு லக்கணம் இருக்கிறார் ஒரு ஆண்மகன். அவருக்கு வரக்கூடிய மனைவின்னு சொல்லக்கூடாது காற்று ராசியாக இருக்கும். பாருங்கள், பக்கத்து வீட்டில் என்ன குழம்பு, சாம்பார், ரசம், என்ன மட்டன் சிக்கன் பண்ணுறாங்கன்னா அந்த அம்மாவுக்கு ஸ்மெல் கிடைக்கும். இது அது காற்று ராசி அல்லவா, அதான் எல்லாமே புரிஞ்சு அந்த வீட்டில் செய்கிறாங்க, இந்த வீட்டில் செய்கிறாங்க, ஸ்மெல் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஆற்றல் உள்ள மனைவி கிடைக்கும். மகர லக்கணம் ஆண்மகனாக இருக்கார். மகர லக்கணத்துக்கு 7ஆம் இடங்கிறது வந்து கடகமாக வரும், நீர் ராசி, தாய்மை பண்புள்ள பெண்ணாக வரும். நல்ல ஒரு குணம், மனம், கால் நிலத்தில் ஒட்டாது, நல்ல ஸ்பீடு பார்ட்டியாக இருப்பாங்க, ஸ்பீடாக போவாங்க வருவாங்க, நினச்சதை முடிப்பாங்க, நினச்ச காரியத்தை முடிக்கக்கூடிய பெண் மகளாக வருவாங்க. கும்பலக்கணம் ஆண் வீடாக வருது, 7 கூடிய சூரியனாக இருக்குது. அப்போ அரசு சம்மந்தப்பட்டது, அரசு வேலையெல்லாம் அவங்க இருப்பாங்க. அரசு வேலையில் இருந்தாலும் வந்து யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸெல்லாம் அந்த மாதிரி அந்த டியூட்டியில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அரசு வேலை அதிகாரியாக இருப்பாங்க, எதுலேயுமே ஹெட் வெயிட் இருப்பாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி அவங்கள பார்த்தோன்னே வரவேற்பு பண்ணி ஒரு சேர் எடுத்து போடணும், அந்த மரியாதை எதிர்பார்ப்பாங்க சிம்ம வீட்டுக்காரங்க. கும்ப வீட்டுக்காரங்களும் ஹெட் வெயிட் கௌரவமாக இருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். மீன லக்கணம் ஆண்மகனாக வராரு. 7ஆம் இடங்கிறது கன்னியாக வரும். கன்னின்னா புதன் வீடு. புதன்னா அந்த பொண்ணு வந்து நகைச்சுவையாக இருக்கும், படிச்சிருக்கும், ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, வக்கீல் சம்மந்தப்பட்டது, அந்த மாதிரி துறையில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கலாம், ப்ரைவேட்டு சம்மந்தப்பட்ட ஒர்க் பண்ணலாம், பேங்க் அக்கௌண்ட் இது, ஆடிட்டு சம்மந்தப்பட்டதில்லை, இந்த மாதிரிலாம் அந்த பொண்ணு ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. இப்போ வந்து 12 பாவகம் 12 லக்கணத்துக்கு எந்தெந்த மாதிரி பொண்ணு அமையும், எந்தெந்த மாதிரி மாப்பிள்ளை அமையும் அப்படிங்கிற ஒரு விளக்கம். இதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபெல் பண்ணான் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, உங்களுக்கு தெளிவாக சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள்.